லீனியர் அல்ஜிப்ரா அப்படிங்கிற சப்ஜெக்டில் நம்ம இன்றைக்கி யூனிட் 3ல் இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோவில் இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸுக்கான டெஃபினேஷன் என்ன அப்படிங்கிறதும், ஸோ இது சார்ந்து நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி கொஷின் பேப்பரில் கேட்கக்கூடிய ரிப்பீட்டட் 2 மார்க் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் இன்றைக்கி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதுக்கான டெஃபினேஷனை இப்போ பார்க்கலாம். இப்போது இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஃபஸ்ட்டு யூனிட்டில் வெக்டார் ஸ்பேஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி பேசியிருப்போம் இல்லையா? வெக்டார் ஸ்பேஸ்னால் என்னது? வெக்டார் ஸ்பேஸ் அப்படிங்கும்பொழுது ஒரு நான் எம்டி செட் எடுத்துப்போம். இந்த நான் எம்டி செட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு 8 ஆக்சியமை சாட்டிஸ்ஃபை பண்ணணும் இல்லையா? அந்த 8 ஆக்சியமை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு அப்படின்னா அந்த நான் எம்டி செட்டை எப்படி சொல்லுவோம்னா வெக்டார் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவோம். இங்கேயும் அதே சேம் கண்டிஷன் தான். நான் எடுத்துக்கிறது ஒரு நான் எம்டி செட்டுன்னு எடுத்துக்கும் பொழுதே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு வெக்டார் ஸ்பேஸ் வி அப்படின்னு நான் வந்து எடுத்துக்கிறேன். அந்த வெக்டார் ஸ்பேஸில் இருக்கக்கூடிய அந்த வெக்டார்ஸில் ஒரு 2 வெக்டார்ஸ் எடுத்துக்கிட்டு தான் நான் இன்னர் ப்ராடக்ட் வந்து டிஃபைன் பண்ண போகிறேன். ஸோ அப்போ நான் எடுத்துக்கிட்ட இந்த வெக்டார் ஸ்பேஸ் வந்து ஒரு 4 ஆக்சியமை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு அப்படின்னா நம்ம எடுத்துக்கிட்ட அந்த வெக்டார் ஸ்பேஸை என்ன சொல்லலாம் அப்படின்னா இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஸோ வாட் ஆர் த ஆக்சியம்ஸ்? இப்போ ஃபஸ்ட்டு ஆக்சியம் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆக்சியம் என்ன அப்படின்னா, ஸோ இப்போ இதில் ஃபஸ்ட் ஆக்சியமில் நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வெக்டார் வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ கமா இசட் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா நான் வந்து இதை எப்படி இன்னர் ப்ராடக்ட் எழுதலாம் அப்படிங்கிறத இங்கே பார்க்க போகிறோம். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய இந்த ஃபஸ்ட்டு வேரியபிள் எக்ஸ் வந்து பார்த்தோம்னா செகண்ட் வேரியபிளோடு சேர்த்து நான் இன்னர் ப்ராடக்ட் எழுதுனேன் அப்படின்னா எப்படி கிடைக்கும்? இங்கே எக்ஸ் கமா இசட் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் இல்லையா? அண்ட் தென் இங்கே என்ன இருக்குது? ப்ளஸ் இருக்குது. ஸோ ப்ளஸ் அப்படிங்கிறது போட்டுக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஃபஸ்ட் வேரியபிள் இருக்கக்கூடிய ஒய் எடுத்துகிட்டு வந்து இந்த இசட்டோடு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்னர் ப்ராடக்ட் எழுதுகிறேன். ஸோ அப்போ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒய் கமா இசட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இருக்கும். இப்போது இங்கே என்ன விஷயம் அப்படின்னா நான் இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் கமா இசட் அப்படின்னு பார்த்தாலும் எனக்கு தனித்தனியாக எக்ஸ் கமா இசட் ப்ளஸ் ஒய் கமா இசட் தனித்தனியாக இன்னர் ப்ராடக்ட் கண்டுபிடிச்சி இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணாலும் இதனுடைய வேல்யூ எப்படி தான் இருக்கும்னா சேமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் ஃபஸ்ட்டு ஆக்சியம். ஓகேவா? ஸோ இப்போ செகண்ட் ஆக்சியம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜென்ரலாக எப்போதும் போல் ஒரு எக்ஸ் கமா ஒய் அப்படின்னு சொல்லிட்டு நான் 2 வேரியபிளுக்கு இன்னர் ப்ராடக்ட் எழுத ட்ரை பண்ணுறேன். ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஃபஸ்ட்டு வேரியபிளோட நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு சி கான்ஸ்டன்ட் ஸ்கேலார் இருக்கு இல்லையா? அந்த ஸ்கேலாரை மல்டிப்ளை பண்ணுற மாதிரி இருக்கிற மாதிரி எடுத்துக்கிறேன். இப்போ இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா நான் தனியாக எக்ஸ் கமா ஒய்க்கு நான் என்ன பண்ணுறேன் இன்னர் ப்ராடக்ட் கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் அந்த ஸ்கேலரை மல்டிப்ளை பண்ணுறதுக்கு ஈக்குவலாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா? அடுத்தது தேர்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா தேர்டு ஆக்சியம் என்ன அப்படின்னா காஞ்சுகேட். இப்போ இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் இதுக்கு நான் காஞ்சுகேட் எடுக்கிறேன் அப்படின்னா இங்கே நமக்கு ஃபஸ்ட்டு வேரியபிளாக இருக்கிறது இங்கே என்னவாக வந்துடும்னா செகண்ட் வேரியபிளாக மாறிடும். செகண்ட் வேரியபிளாக இருக்கிறது இங்கே என்ன ஆகிடும்னா ஃபஸ்ட்டு வேரியபிளாக மாறிடும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா காஞ்சுகேட் ஆஃப் த இன்னர் ப்ராடக்ட். அடுத்து ஃபோர்த் ஆக்சியம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் சேம் வெக்டாரே எடுத்துக்கிறேன். சேம் வெக்டாரே ஒரு வேளை இருந்தது அப்படின்னா இங்கே எனக்கு என்ன கிடச்சிருந்துருக்கும் அப்படின்னா எனக்கு வேல்யூ வந்து 0வை விட பெருசாக தான் இருந்திருக்கும் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். எப்போது அப்படின்னா எக்ஸோடைய வேல்யூ என்னவாக இருக்கக்கூடாது அப்படின்னா நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கணும். 0வாக வரவே கூடாது. இன்கேஸ் நம்மளுக்கு ஒரு வேளை இந்த இன்னர் ப்ராடக்டில் தெரிஞ்சு வச்சுப்போம் இன்னர் ப்ராடக்டில் ஏதாவது ஒரு இடத்துல எக்ஸோடைய வேல்யூ 0ன்னு சொல்லிட்டு இருந்தது அப்படின்னா அதனுடைய வேல்யூ நிச்சயமாக 0 அப்படிங்கிறது இங்கே அடிஷ்னலாக தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த 4 ஆக்சியமும் நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு அப்படின்னா நான் எடுத்துக்கிட்ட வி அப்படிங்கிற அந்த வெக்டார் ஸ்பேஸை நான் என்ன சொல்ல முடியும் அப்படின்னா இதை வந்து இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியும். ஓகேவா? ஸோ இப்போ இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ் அப்படின்னா எந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணோம்? இந்த ஃபஸ்ட்டு கண்டிஷன், செகண்ட் கண்டிஷன், தேர்ட் கண்டிஷன், ஃபோர்த்து கண்டிஷன். இந்த 4 கண்டிஷனையும் நான் எடுத்துக்கிட்ட வெக்டார் ஸ்பேஸ் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா அந்த வெக்டார் ஸ்பேஸை நான் என்ன சொல்லலாம் அப்படின்னா இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஓகேவா? ஸோ இப்போது இந்த இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸில் இருக்கக்கூடிய இந்த 4 ஆக்சியமை யூஸ் பண்ணிக்கிட்டு 2 மார்க் நம்மள்கிட்ட ரிப்பீட்டடாக கேட்பாங்க. ஸோ இந்த 25th ரெகுலேஷனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 2 மார்க் கிடையாது 3 மார்க்காக மாறப்போகுது இல்லையா? ஸோ அப்போ ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணோன்னா நம்மளுக்கு மேக்ஸிமம் 3 மார்க் கிடைக்கும். ஸோ அந்த வகையில் இந்த ஃபஸ்ட்டு ஆக்சியமை யூஸ் பண்ணுற மாதிரி நான் ஒரு ப்ராப்ளம் இப்போ இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா லெட் ஆர் ஸ்கொயர் அப்படிங்கிறது நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா
ஹேவ் த வெயிட்டட் யூக்ளிடியன் இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எடுத்துக்கிறேன். ஒன்றும் கிடையாது, ஒரு எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் இருக்கக்கூடிய ஒரு 2 டைமென்ஷனல் ஸ்பேஸை தான் நான் வந்து இங்கே எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறேன், வேறு எதுவும் கிடையாது. நான் எடுத்துக்கக்கூடிய வெக்டார்ஸில் இருக்கக்கூடிய வெக்டார்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா UVW அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடியதை நான் எடுத்துக்கிட்டேன். ஓகேவா? இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் எடுத்துக்கக்கூடிய வெக்டார் ஸ்பேஸ் V இருக்கு இல்லையா, அந்த Vயில் இருக்கக்கூடிய வெக்டார்ஸ்லாம் எப்படி இருக்குன்னா ஒன்று U, இன்னொன்று V, இன்னொன்று W அண்ட் எக்ஸெட்ரா இந்த மாதிரி இருக்கிறதா நான் வந்து எடுத்துக்கிறேன். இப்படி எடுத்துக்கிட்டு தான் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே வந்து கணக்கில் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா U, V அப்படின்னு ரெண்டு வெக்டார் எடுத்துக்கிட்டேன்னா எப்போதுமே கணக்கில் வந்து இந்த இன்னர் ப்ராடக்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அவனே டிஃபைன் பண்ணி கொடுத்துருவான். ஸோ அது நம்மளுக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது, கணக்கிலே கொடுக்கப்பட்டது 2U1 V1 ப்ளஸ் 3U2 V2 அப்படிங்கிறத அவனே கொடுத்துருக்குறான் கணக்கில் இல்லையா. கொடுத்துட்டு என்ன கேட்குறான் அப்படின்னா இங்கே கணக்கில் பாருங்கள், கணக்கில் என்ன கொடுத்துருக்கான், let R square have the weighted Euclidean inner product space defined as inner product of U, V அப்படின்னு சொல்லிட்டு இது கணக்கில் அவனே கொடுத்துட்டு அவன் என்ன கேட்குறான் அப்படின்னா யூடைய பாயிண்ட் அவன் கொடுத்துருக்கான், வியோட பாயிண்ட் அவன் கொடுத்துருக்கான், டபிள்யூட பாயிண்ட் கொடுத்துட்டு கம்ப்யூட் ஆஃப் இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் புதுசாக ஒன்று கிரியேட் பண்ண சொல்லுவான். அவன் கொடுத்தது U, Vன்னு கொடுத்துருப்பான், ஆனால் இங்கே ஏதோ ஒன்று கிரியேட் பண்ணிவிட்டு அவன் வந்து கண்டுபிடிக்க சொல்லுவான். ஸோ அப்போ கண்டுபிடிக்க சொன்னது என்னது, இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் U + V, 3W. இது வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் டிசம்பர் 2018 அவன் வந்து என்ன பண்ணியிருக்கிறான், கேட்டிருக்கான். ஒரு தடவை வந்து 8 மார்க் கொஸ்டினில் கேட்டிருக்கான். ஆனால் இந்த 25th ரெகுலேஷன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒன்லி 6 மார்க் மட்டும்தாங்கிறத ஞாபகம் வச்சுக்கிங்க. ஸோ இதுக்கு எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து இதுக்கான சால்வ் பார்க்கலாம் வாங்க. ஸோ கிவன் தட் கொடுக்கப்பட்டது என்ன அப்படின்னா இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் U, V which is equal to 2U1 V1 plus 3U2 V2 அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து கொடுத்துருக்குறாங்க இல்லையா. இது கொடுக்கப்பட்டது. நம்மளுக்கு என்ன தெரியும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆக்சியம் என்ன சொல்லுது, ஃபஸ்ட்டு ஆக்சியம் வந்து பார்த்தோம்னா இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் X ப்ளஸ் ஒய் Z அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததுன்னா நம்மளுக்கு எப்படி எழுத தெரியும், இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் X, Z ப்ளஸ் இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் Y, Z அப்படின்னு சொல்லிட்டு எழுத முடியும். ஆனால் நம்மளுக்கு இங்கே இருக்கிறது என்னது, UVன்னு இருக்குது இல்லையா. அப்போ நம்ம 3 வேல்யூ இங்கே வந்து எடுத்துக்கலாம். ஸோ இப்போ 3 வேல்யூ எடுத்துக்கும் பொழுது வந்து பார்த்திங்க அப்படின்னா UVW இப்படிங்கிற மாதிரி நம்ம கற்பனை பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அது எப்படி எடுக்க முடியும், இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா U, W ப்ளஸ்ஸு இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா V, W அப்படிங்கிறது நம்மளுக்கு நம்ம கணக்குக்கு ஏற்ற மாதிரி எழுதிக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி எழுதிக்க முடியும் இல்லையா. ஸோ இப்போது நம்மள்ட்ட கணக்கில் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க, U + V, 3W உடைய வேல்யூ தான் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க. நம்மளுக்கு கணக்கில் இருக்கிற மாதிரி இங்கே இருக்கா. ஸோ அப்போ இதை வந்து அப்படி எழுதிக்கலாமா, அப்படி எழுதும்போது இங்கே என்ன கிடச்சி வந்திருக்கும், நம்ம இந்த ஃபஸ்ட்டு ஆக்சியம் இங்கே அப்ளை பண்ணும்பொழுது இங்கே ஃபஸ்ட்டு வேரியபிள் எடுத்துகிட்டு வந்து செகண்ட் வேரியபிளோட இன்னர் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கணும். அப்புறம் செகண்ட் வேரியபிள் எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி எழுதும்போது நம்மளுக்கு என்ன கிடச்சி வந்திருக்கும் பாருங்கள், ஃபஸ்ட்டு U, 3W. ஏன்னா இங்கே வந்து நம்மள்ட்ட 3Wன்னு இருக்குது, அங்கே வெறும் W தான் இருக்குது, இங்கே 3Wன்னு இருக்குது. அப்போ இங்கே 3Wன்னு போட்டுப்போம். ப்ளஸ் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா B, 3W அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து கிடச்சிருக்கு. இது வந்து ஜென்ரலாக ஒரு ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நேம் ஏன்னு கொடுத்துருப்போம். இப்போ இதில் ஃபஸ்ட்டு இதனுடைய வேல்யூ கண்டுபிடிக்கலாம். இதனுடைய வேல்யூ கண்டுபிடிக்கும்போது இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் U, 3W அதனுடைய வேல்யூ என்ன அப்படின்னு பார்ப்போமா. இப்போ நம்மளுக்கு கணக்கில் என்ன கொடுத்துருக்குறாங்க, கணக்கில் இந்த இடத்துல வந்து கவனிச்சிங்க அப்படின்னா இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் U, V எப்படி எழுதணும்னு சொல்லியிருக்கிறான், 2U1 V1 + 3U2 V2ன்னு எழுதணும்னு சொல்லியிருக்கிறான். ஸோ அந்த வகையில் நாம் இப்போ கண்டுபிடிக்க போகிற இந்த இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் U, 3W அதை அப்ளை பண்ணி இங்கே எழுதுகிற மாதிரி இருக்கணும். ஸோ அதை அப்ளை பண்ணி எழுதணும்னா எப்படி எழுதலாம், ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா 2U1 × 3W1 அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். அடுத்தது 3U2 3W2 அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். எதை யூஸ் பண்ணி, இங்கே கணக்கில் அவன் கொடுத்துருந்தான் இல்லையா, அதை யூஸ் பண்ணி நான் இங்கே இருக்கிற பேட்டர்னுக்கு எழுதியிருப்பேன். அங்கே UVன்னு இருந்தால் இங்கே U1 V1 மாறுது, இங்கே UWன்னு இருந்தால் U1 W1 மாறும், அவ்வளோதான் விஷயம். ஓகேவா. ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணலாமா, இதை சால்வ் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடச்சி வந்திருக்கும், 2 × 3 வந்து 6U1 W1. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 9U2, இந்த 3 × 3 பார்த்தோம்னா 9U2 W2ன்னு கிடைக்குது. இது எதனுடைய வேல்யூ, இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் U, 3W உடைய வேல்யூ. இது வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவேஷன் நம்ம என்ன பண்ணிக்கலாம் 1ன்னு சொல்லிட்டு பேர் கொடுத்துக்கலாம். இப்போ அடுத்தது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த வேல்யூ கண்டுபிடிக்கணும். அடுத்தது இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் V, 3W
இதை எப்படி எழுதலாம்? இதை வந்து 2v1 3w1 ப்ளஸ் 3v2 3w2 இது எப்படி எழுதுறதுங்கிறது ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். நம்மள்ட்ட u, vன்னு இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி எழுதணும்னு சொல்லி அவனே கணக்கில் கொடுத்துருப்பான். நாங்கள் u, vன்னு இல்லை, எனக்கு v, 3wன்னு இருக்குது, அதை அப்ளை பண்ணி இது இங்கே எழுதியிருப்பேன். ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்? 6v1w1 ப்ளஸ் 9v2w2 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இது ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கலாம். இப்போ நம்மள்ட்ட கணக்கில் என்ன பண்ணியிருப்பான்? சில பாயிண்ட்ஸ் கொடுத்துருந்தான் இல்லையா? யூவோடைய வேல்யூ வந்து பார்த்தோம் அப்படின்னா 1,1. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா வியோடைய வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா 3,2. அடுத்தது டபிள்யூடைய வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 0,-1 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தான். இதுலேருந்து என்ன தெரியும்? இது u1, இது u2 அப்படின்னு தெரியும். இது v1, இது v2ன்னு தெரியும். இது w1, இது w2ன்னு தெரியும். இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய்ட்டு ஈக்குவேஷன் 1லையும் 2லையும் அப்ளை பண்ணலாமா? அப்ளை பண்ணிங்கன்னா இங்கே என்ன கிடைக்குன்னு பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து 6 இன்ட்டு u1உடைய வேல்யூ 1, w1உடைய வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 0. அடுத்தது ப்ளஸ் 9 அப்படி தான் இருக்குது. u2உடைய வேல்யூ 1, இதனுடைய வேல்யூ -1. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா இது 0 ஆகிடும். இங்கே வந்து -9 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். எதனுடைய வேல்யூ? இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் u, 3w வேல்யூ இந்த மாதிரி கிடைக்குது. அதே போல் நம்ம இதில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா இங்கே என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள். 6 இன்ட்டு v1உடைய வேல்யூ 3. அடுத்தது இதனுடைய 0, 9, 2, -1. இது 0 ஆகிடும். இது வந்து பார்த்திங்கன்னா 9, 2 -18ன்னு கிடைக்கும். இது இதனுடைய வேல்யூ v, 3w வேல்யூ. இப்போ நம்ம இந்த ரெண்டு வேல்யூவும் எடுத்துகிட்டு போயிட்டு -9 அப்படிங்கிறதையும் -18 அப்படிங்கிறதையும் எடுத்துகிட்டு வந்து நம்ம எங்கே அப்ளை பண்ணலாம்? இங்கே கணக்கில் அப்ளை பண்ணலாம். இப்போ கணக்கில் அப்ளை பண்ணிங்கன்னா இங்கே என்ன கிடைக்கும்? இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா -9 கிடச்சிருந்துருக்கும். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ளஸ் -18 கிடச்சிருந்துருக்கும். ஸோ இப்போ -9 -18 which is equal to -27 அப்படிங்கிறது தான் இதனுடைய ஆன்சர். ஓகேவா? ஸோ இப்போ ஒரு இன்னர் ப்ராடக்ட் கூட, அதாவது ஒரு இன்னர் ப்ராடக்ட் எப்படி இருக்குங்கிறத டிஃபைன் பண்ணிவிட்டு இன்னொரு புதுசாக ஒரு இன்னர் ப்ராடக்ட் அதை வச்சு ஃப்ரேம் பண்ணி சொல்லி உனக்கு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு ஆக்சியமை யூஸ் பண்ணி இப்படி கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு கணக்கு இது. ஓகேவா? தேங்க்யூ.